பைபிள் என்னை பத்தி என்ன சொல்றது தெரியுமா? உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார். நீ என்னடா உலகம் இன்னைக்கு வந்தவன், நீ எப்படி என்ன ஆளுகை செய்ய முடியும்? நீ ஜூனியர். நீ இப்போ ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னாடி படைக்கப்பட்டவன். நானும் உலகம் படைப்பதற்கு முன்பாக இருந்தவன். நாம் அதிலே தான் நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். தேவன் வைத்திருக்கிற அபிஷேகம், தேவன் நம் மீது வைத்திருக்கிற அழைப்பு, நம்மோடு கூட இருக்கிற தேவன், இது மட்டும்தான் நம்முடைய நம்பிக்கை, இது மட்டும்தான் நம்முடைய எதிர்காலம், இது மட்டும்தான் நமக்கான கதவுகளை திறக்கப் போகிறது. தேவனுடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரிவது போல இந்த பூமியில் எஸ்டாப்ளிஷ் ஆக போற நாட்களுக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த உலகத்தின் வர்ணத்தை மாற்றக்கூடிய இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு புதிய வருஷத்திற்குள்ளே அல்ல, புதிய யுகத்திற்குள்ளே நாம் நுழைந்திருக்கிறோம். எதற்காக அதை மறுபடியும் சொல்கிறோம் என்றால், ஒவ்வொரு தேவன் இந்த உலகத்தை, நாட்களை, காலங்களை மணிகளாக பிரித்திருக்கிறார். நொடியாக பிரிச்சிருக்கிறாரு, மணியாக பிரிச்சிருக்கிறாரு, அடுத்து நாளாக பிரிக்கிறாரு, அடுத்து நாட்கள் சேர்ந்ததை மாதங்களாக்குறாரு, மாதங்களாக பிரிக்கிறார், அடுத்து மாதங்களை என்னவாக்குகிறார்? வருஷமாக்குறார், வருஷங்கள் இணைந்ததை யுகமாக பிரிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் விசுவாசிக்கிறேன், நாம் இன்னொரு யுகத்திற்குள்ளாய் கடந்து இருக்கிறோம். தட் இஸ் ஆல்சோ த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த குரூசிஃபிக்ஷன். சிலுவை கரையத்தின் இன்னொரு பரிமாணத்துக்குள்ளே தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் என்றால், அந்த புதிய பரிமாணத்தின் அந்த புதிய பரிணாமத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள்? அனுபவிப்பீர்கள். பரிமாணம் மாறும்போது பரிணாமம் என்ன செய்கிறது? மாறுகிறது. நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறீங்களா? when the dimension changes, what is that பரிணாமம்? பரிணாமத்துக்கு என்ன சொல்லுவாங்க? டார்வின் பரிணாம கொள்கை என்ன கொள்ள இருந்தது? என்ன? எவல்யூஷன். ஸோ டைமென்ஷன் மாறும்போது உங்களுக்குள்ள பரிணாமம் மாறுகிறது. ஆகவே வார்த்தை ரொம்ப சின்சியரான ஒரு விஷயம். ஆவியானவர் தொட்ட சொன்னார், இந்த வருஷம் நீ எவ்வளோ வைடராக போகணும் அப்படின்றதெல்லாம் யோசிக்காத, இன்னும் எத்தனை கோடி பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படிலாம் யோசிக்காத. டோன்ட் திங்க் டு ஸ்ப்ரெட் இன் வைடர், ட்ரை டு வாக் வித் மீ இன் டீப்பர் அப்படின்னார். ஸோ ஆகவே எனக்கு இப்போ வைடரை பற்றி கவலையே இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் டீப்பராக அவர் கூட நடக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு வாக் இன் எ டீப்பர் ரெல்ம், டீப்பர், ஒரு ஆழமான ஒரு நடை அவரோடு நடக்க நான் விரும்புகிறேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, அதையே நான் அத்தனை ஊழியக்காரர்கள் சொல்ல விரும்புகிறேன். இன்னும் ஆழமாய் தேவனோடு நடப்பது எப்படி? அதான் இன்னும் ப்ராடாக ரீச் பண்ணுறது எப்படின்றது நம்ம வேலை கிடையாது. தட்ஸ் நாட் அவர் ஜாப். அதை தேவன் பார்த்துக்குவார். நான் போட்டுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் காட்டி எப்படியாச்சும் ஜனங்களை, தட்ஸ் நாட். நம்ம இன்னும் குரங்கு வித்தையாக காட்டுறோம் இல்லை, இருக்கிற எல்லா நம்மளோட பெரிய பெரிய ஆள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னா சினிமாவில் இருக்கிறாங்க, டெக்னீஷியன்ஸ், பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, பவர்ஃபுல்லானவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் சண்டை போட்டுலாம் ஜெயிக்க முடியாது. ஏத்தியர், எமோரியர், எபூசியர், கானானியர், கிர்காசியர், பெலிஸ்தியர், அவன் 12 அடிக்கு இருக்கிறான். ஒன்றே வச்சு தான் ஜெயிக்க முடியும். நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம், நம்மோடு கூட இருக்கிற தேவன், இது மட்டும்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க நமக்கு பயன்படுத்தப்பட போகிறது. ஆகவே பெருமளவில் நாம் அதிலே தான் நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். தேவன் வைத்திருக்கிற அபிஷேகம், தேவன் நம் மீது வைத்திருக்கிற அழைப்பு, நம்மோடு கூட இருக்கிற தேவன், இது மட்டும்தான் நம்முடைய நம்பிக்கை, இது மட்டும்தான் நம்முடைய எதிர்காலம், இது மட்டும்தான் நமக்கான கதவுகளை திறக்கப் போகிறது. ஆகவே சிருஷ்டிக்கின்ற வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் பேசுவதற்கு உதவி செய்வாராக. அந்த வார்த்தைகளுக்கு நம்மை மறுரூபப்படுத்தக்கூடிய மாபெரும் வல்லமை இருக்கிறது. அது முதியவர்களை இளைஞர்களாய் மாற்றிவிடும், அது வியாதியஸ்தர்களை ஆரோக்கியமுள்ளவர்களாய் மாற்றிவிடும், அது இருளை வெளிச்சமாக்கும், ஒழுங்கின்மை ஒழுங்காக்கும், பலவீனத்தை பலமாக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எஸ் லார்ட், ஹalleluya. தேவனுடைய வார்த்தைகள் சரியாய் பிரசங்கிக்கப்படும் என்றால் அங்கே சுகமளிக்கிற ஜெபம் என்றே ஒன்று கூட
அதை பற்றி எனக்கு தெரியல. ஏனென்றால் பேசிக்கொண்டிருக்கும் போதே அங்கே சுகம் உண்டாகிறது. ஆனால் என்ன வார்த்தைகளை பேசுகிறோம் என்பது முக்கியமானது. அத்தகைய சிருஷ்டிப்பை தான் அந்த வார்த்தை செய்யும். என் அன்புக்குரியவர்களாகவே தேவனுடைய வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் துணிப்பதாக. கர்த்தர் நம்மை அடுத்த யுகத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கத்தக்கதாக நம்மை அழைத்து செல்வாராக. நம்முடைய மனக்கண்களை பிரகாசமடைய செய்வாராக. நம்முடைய மனக்கண்களை பிரகாசமடைய செய்வாராக. பவுல் இந்த விஷயத்துக்காக ஜெபித்தான். அவருடைய மகா மேன்மையான அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்றும், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப பண்ணி அவரிடத்தில் நடப்பித்த தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னது என்பதை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாய் நமக்கு பிரகாசமான மனக்கண்களை தேவன் தந்துருள வேண்டும் என்று பவுல் ஜெபித்தார். அது ஒன்று தான். கைவலி, கால்வலி, தலைவலி எதுக்குமே ஜெபிக்கல பவுல். ஜெபித்ததாக அதிகமாக இல்லை. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது கூட கொஞ்சம் திராட்சரசத்தை கூட்டி கேட்பான்னு ஒரு லைட்டாக ஒரு கவுன்சிலிங் தான் தராரே ஒழிய, அவன் வயிற்று வலிக்காக இவர் என்ன செய்யலை, ரொம்ப நேரம் உபவாசம் ஜெபிச்சதெல்லாம் தெரில. ஜபங்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதிகமான ஒரு ஜபம், மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும். இயேசு சொன்னார், உன் கண் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண்ணானது இருளாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும், ஆமாம், உன் கண் வெளிச்சமாக இருந்தால் சரீரம் முழுவதும் என்னவாக இருக்கும். ஆகவே முதலாவது தேவையான கண்களுக்கு வெளிச்சம். ஆகவே ஆண்டவரே, அந்த பிரகாசமான மனக்கண்களை தாங்க. அந்த கானான் தேசத்து வாழ்க்கையை நான் ஆவியிலையும் ஆத்மாலையும் உணர்ந்தது போல் என் சரீரத்திலும் என்னுடைய குடும்பத்திலும் நான் உணரத்தக்கதாக நீ கிருபை பாராட்டும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். நாம் கொஞ்சம் வாலிமைப்பா என்று என்கிற மனநிலையோடு நீங்கள் அமர்ந்திருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கண்கள் திறக்கப்படும் என்றால் அந்த காலத்தில் நீங்கள் உள்ளே என்ட்ராவீங்கன்னா நீங்கள் திரும்பி பார்த்து சொல்லுவீங்க, இந்த வெளிப்பாடு அன்றைக்கி இருந்துச்சுன்னா அவரை நான் சாக விட்டுருக்க மாட்டேன். இந்த வெளிப்பாடு எங்களுக்கு அன்றைக்கி இருந்துச்சுன்னா அவர் உயிரோடு எழுப்பியிருப்போம். அன்றைக்கி எங்களுக்கு இந்த வெளிப்பாடெல்லாம் இல்லை. அதனால் நாங்கள் நிறையா என்ன செய்யலை, அந்த காலத்தில் அனுபவிக்கலை என்று நீங்கள் சொல்லுவீர்கள். ஏனென்றால் கண்கள் திறக்கப்பட்டவர்கள் ஒரு மேன்மையான வாழ்க்கையை இந்த உலகத்தில் அனுபவிக்கப் போகிறார்கள். ஸோ அது ஏற்கனவே சிலுவையில் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதை ஆகவே காலத்தை தாழ்த்தாமல் கண்கள் பிரகாசம் அடைவதற்காக பிரதர் கெனத் ஹேகின் தன்னுடைய வாழ்க்கையிலே 14 வருஷம் எபேசியரில் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், இந்த பிரகாசமான மனக்கண்களை தந்துருள வேண்டும் என்று உங்களுக்காய் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்கிற பவுலின் ஜெபத்தை கை வச்சு 14 வருஷம் ஜெபம் பண்ணாராம். அதனால தான் அவர் பேசுகிறப்பெல்லாம் பேசுகிற இடத்துலலாம் கண்ணு பிரகாசமாகுது. அவருடைய ஏக்கம், விருப்பம் மக்களுடைய கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும் என்பது. என் அன்புக்குரியவர்களே, ஒரு புதிய யுகத்தை குறித்த பார்வையை கர்த்தர் நமக்கு தருவாராக. திஸ் இஸ் த விசிபிள் கிங்டம், த பிகினிங் ஆஃப் த விசிபிள் கிங்டம். தேவனுடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரிவது போல இந்த பூமியில் எஸ்டாப்ளிஷ் ஆக போகிற நாட்களுக்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த உலகத்தின் வர்ணத்தை மாற்றக்கூடிய இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஆமேன் சொல்லும் ஊழியக்காரர். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒருவேளை சில நேரங்கள் நம்ப முடியாததாக இருக்கலாம். ஆனால் ஒரு 10 பேர் 12 பேர் போய் பார்த்துட்டு வந்தாங்க காணான்னு. இந்த 12 பேர் பார்த்துட்டு வந்தாங்க பாருங்க. அவர் 2 பேர் அதில் வேறே ஆவி உடையவர்களாக இருந்தார்கள். அதனால் இந்த ஊருக்குள்ளே இருந்தவன் பேசுனதுக்கும் இந்த 2 பேர் பேசுனதுக்கும் நிறையா என்னடானா அவன் காணான் பார்த்துட்டான். இப்போ நீங்கள் பேசுகிறதுக்கும் மற்றவன் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் அந்த யுகத்தை பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம், அந்த லைஃப்பை பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம், வியாதி இல்லாத உலகத்தை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம். இயற்கைக்கு அப்பாற்பட்டது பரலோகத்தில் ஒரு சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியில் ஒரு சித்தம் செய்யப்படுகிறதை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக எல்லோரை போல உங்களால் பேச முடியாது. கர்த்தருனை ஆறுதல் படுத்துவார், தேற்றுவார் என்பதை பெரும் நாட்கள் பேசிக்கொண்டிருக்க முடியாது. உங்களுடைய ஆத்மாவிலே, உங்கள் ஆவியிலே அவ்விதமாய் நீங்கள் பேச முடியாது. இன்றைக்கு தேவன் உங்களை ஆறுதல் படுத்துகிறார் என்றால் என்ன சொல்ல வரீங்க? நாளைக்கு மறுபடியும் பிரச்சனை வருமே, நாளைக்கு மறுபடியும் உங்களை ஆறுதல் படுத்த வேண்டுமா? தேவனிடத்தில் வியாதியை நான் விளக்கப் போகிறேன் என்று சொன்னபோது யார் சரீரத்திலிருந்து என்கிற எண்ணம் எனக்குள் எழும்பியது. எலும்பிய மாத்திரத்தில் பதில் வந்தது, சரீரத்தில் இருந்ததில்ல, இந்த உலகத்திலிருந்தே நான் வியாதியை விளக்கப் போகிறேன். The final destination, the final success, the final God's plan, இந்த உலகத்தை பரலோகமாய் மாற்றுவது. ஏனென்றால் உலகத்தை ஜெயிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் மட்டும் கொடுக்கப்படவில்லை, உலகத்தை சுதந்திரிப்பார்கள் என்கிற வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெயிக்கிறேன்னா ஜெயிச்சுட்டு எங்கேயோ ஓடிடு, சுதந்திரிக்கிறேன்னா அங்கே இருக்கிறது.
என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தை குறித்த மனநிலை மிகவும் அவசியம். இந்த 2 பேர் அதை பார்த்த உடனே அவர்கள் பேச்சு வார்த்தை எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. இந்த 9 மீதி இருக்கிற ஒரு 7.5 லட்சம் பேர் ஏழ்றைகள் உட்காந்துருந்தாங்க. இவங்களால் எதையுமே நம்பவே முடியல. தேவனை பார்த்தவர்கள், தேவனுடைய காட்சிகளை பார்த்தவர்கள் நம்ப முடியாததைத்தான் பேசுவார்கள். ஒன்று ஜோம் பண்ணணும். நம்ம என்ன செய்யணும்? மேலே வரணும்னு தான் ஜோம் பண்ண மொழி, அவனை கீழே இருக்கணும்னு ஜோம் பண்ணக்கூடாது. ஆமாம், கிருபையை பேசுகிறதுக்கு ஒரு குரூப் நம்மளை கீழே இருக்கணுன்றாங்கன்னா, நம்மளை கீழே இருக்கக்கூடாது, நீ தான் மேலே வரணும். என் அன்புக்குரியவர்களாகவே தேவன் மனக்கண்களை திறப்பாராக. இந்த காரியங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் அதை எக்ஸாமின் பண்ணுறதுக்கான நேரம் கிடையாது. இது வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. வாரம் வாரம் இங்கே உட்காந்து கேட்குறது நம்ம லைஃப்பை மாற்றணும். நம்ம வாழ்க்கை கேள்வி தான் ரொம்ப அவசியம். ஆப்ளிகேட்டரி விஸ்டம். தேவன் நமக்கு சொல்லுவதெல்லாம் ஆப்ஷனல் விஸ்டம் கிடையாது, ஆப்ளிகேட்டரி விஸ்டம், வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஆகையால் தான் அவர் சொன்னார், பிரயோஜனமானதை உனக்கு போதிப்பேன். ஏதோ விஷயம் தெரியணுன்றக்கா நீங்கள் நம்ம பேசக்கூடாது. இங்கே வரும்போது ஜனங்களுக்கு பிரயோஜனமானதை பேச வேண்டும். அந்த புது உலகம், இச்சிக்கப்படத்தக்க அந்த தேசம், எத்தனை பேர் இச்சிக்கிறீங்க அந்த தேசத்தை? ஆமென். அப்படி உலகத்தை பார்க்க எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஆமென். நீ சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். 38 வருஷம் வியாதியாக இருந்தவன், ஐயா எனக்கு ஒரு நல்ல பெட்டு வாங்கி கொடுங்கன்னு கேட்காம போனான். நல்ல வேலை. இன்றைக்கி நம்ம ஆறுதலின் செய்திகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஐயா ஒரு பெட்டு வாங்கியிருந்தாங்க, 2019 உங்களுக்கு பெட்டு தருவார், இந்த வியாதியோடே நீ கொஞ்சம் சுகமாக இருந்துக்கலாம், 13 உனக்கு ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி தருவார். என்னைக்கு தான் வியாதி டோட்டலாக சரீரத்தை விட்டு போகணும்னு நீங்கள் விரும்ப போகிறீங்க? இந்த உலகத்தை என்னைக்கு நீங்கள் ஜெயிக்கணும்னு முடிவெடுக்க போகிறீங்க? எவ்வளவு காலம் இந்த உலகத்திலிருந்து சண்டை போட தெரியாத கடைசி அந்த கேடயத்தை வச்சு இப்படி தடுப்பான் பாருங்க. இப்படி தான் கிறிஸ்துவம் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதாவது டிஃபென்சிங். பெரிய சோதனையில் கர்த்தர் என்ன பாதுகாத்துட்டாரு. போடுறா, இவன் எஸ்கேப் ஆயிட்டானா? நீ எஸ்கேப் ஆக உன்னை கூப்பிடலப்பா, அவன் போய் சாட்சி சொல்லணும், நான் எஸ்கேப் ஆயிட்டேன்னு அவன் சாட்சி சொல்லணும். பேதுருவே, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. தமிழில் அந்த அடிமைத்தன ஆவியோடய பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லைன்னா உன்னை தாக்கும், ஆனால் உன்னை ஜெயிக்க முடியாது, அப்படி அர்த்தமாயிருது. ஆனால் இயேசு சொன்ன மூல மொழிபெயர்ப்பில் அப்படி இல்லை. அவன் அடிக்கிற அடியில் நீ என்ன செய்ய மாட்ட? சித்திர மாட்டடான்னு சொல்லலை அவர். நீ அடிக்கிற அடியில் அவன் நிற்க மாட்டான், அப்படி தான் சொன்னார். உன்னுடைய தாக்குதலுக்கு முன்பாக பாதாளத்தின் வாசல்கள் உனக்கு முன்பாய் நிற்க முடியாது. கை தட்டுங்க. God has called us not for defense but to offense. For offense. தாக்குவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், காத்துக்கொள்வதற்கு அல்ல. எத்தனை வருஷம் பாட போகிறோம்? என்னை தப்புவித்து. பாவம் பாட்டு எப்படியே எஸ்கேப் ஆகியே போயிட்டுருக்கு. பரவாயில்ல, சில நேரம் சிச்சுவேஷன் சாங்கு அப்படியே விட்டுறணும். வருஷம் ஃபுல்லாக இழுத்துக்கிட்டே தெரியக்கூடாது. தப்பு வித்தார் கர்த்தர். ஆமேன். இப்போ எப்படி தப்பு வித்தார்னா, இந்த மாதிரி ராங் டாக்டரின்ஸ்லேருந்து என்னை தப்பு வித்து அப்படி வாங்க, என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை ஃபால்ஸ் டாக்டரின். So God is, may God protect you from all the second class revelations. கையை தட்டுங்க அவருக்கு. May God protect you from all the second class revelations. என் நேசத்தின் உச்சிதங்களை நான் தருவேன். இந்த வருஷம் உங்களுக்கு வாக்குத்தத்தம்னு ஒன்று கேட்டிங்கன்னா, அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை உங்கள் நாட்களில் விளங்கச் செய்வதற்காக. இல்லை இது புதிய ஏற்பாட்டு இதெல்லாம் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது, எங்களுக்கு ரோமர்லாம் புரியல அப்படின்னா, அதே அர்த்தத்தில் வேற ஒன்று சொல்கிறேன், என் நேசத்தின் உச்சிதங்களை நான் உனக்கு தருவேன். The best of my love. அல்லேலூயா சொல்லுங்க. யா, பிரைஸ் காட். The best of my love. உச்சிதங்கள். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் அதை விரும்பும்போது தேவன் அதை உங்களுக்கு தருகிறார். வாட்ஸ் தட்? உச்சிதமான கோதுமையை உனக்கு நான் தருவேன். அப்படின்னா செகண்ட் கிளாஸ் கோதுமையும் சிலருக்கு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு? தந்துக்கிட்டு தான் இருக்காருன்னு தானே அர்த்தம்.
ஏன் உங்களுக்கு அப்படி தராரு? ஏன்னா அவன் அதைத்தான் விரும்புகிறான், அதுதான் அவனுக்கு டைஜஸ்ட் ஆகும். ஃபஸ்ட் கிளாஸ் கோதுமை கொடுத்தா சிக்கிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு செரிமானம் அதிகமாக இருக்கும் என்றால் God is ready to give first class கோதுமை. அடிமைனா என்ன அர்த்தம்? அடிமைனா என்ன முதுகில் 2 அடி அடிச்சுட்டு போங்கன்னு இல்லை. இதோ ஆண்டவருக்கு அடிமைனா என்னென்னா, அடிமைனா என்ன அர்த்தம்னா, கல்யாணமே ஆகாட்டினா கூட குழந்தை பிறக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நம்புறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், அதுக்கு பிறகு தான் அடிமை. நல்லா குனிஞ்சு வளைஞ்சு நின்றுட்டு ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னா நீ அடிமை கிடையாது. ஆமாம், நீ நடிகன். அடிமைனா சொன்னதை நம்புகிறேன். என்ன சொன்னா, நீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், இதோ ஆண்டவருக்கு அடிமைன்ட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் சார், அதான் அர்த்தம். நீங்கள் அடிமைன்னு ஒப்பு கொடுங்க. ஆமாம் ஆமாம், ஒப்பு கொடுங்க. தேவன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், அது உண்மையாக தான் இருக்கும் என்று என்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறீர்களோ அன்றைக்கு தேவன் அதை புரிந்து கொள்ளத்தக்க மனநிலையை நமக்கு தந்துருவார். உச்சிதமான கோதுமையை தருவேன், கண்மலை தேனை நான் திருப்தி ஆக்குவேன். கர்த்ததாமே கிருபை அதிலிருந்து இறங்காதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமாம், யோபின் குமாரத்திகளை பார்க்கலாம் சௌந்தரியமான ஆட்கள் யாருமே இல்லை என்கிற அந்த வார்த்தை கேட்டார் போல் நம்முடைய சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து நம்முடைய பிள்ளைகள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த ஃபஸ்ட் கிளாஸான நல்ல ரெவலேஷன்ஸை கேட்டு அவர்களை விட சௌந்தரியமான ஆட்கள் இல்லை என்று சொல்லத்தக்கதாக அவர்களை அங்கங்கே ஆசீர்வதிப்பாராக. God bless you. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் அதிலே நீங்கள் ஜோம் பண்ணுங்கள், அதே மைண்டில் வச்சு, ஆண்டவரே நீங்கள் சொல்கிற பெரிய விஷயங்களை நம்ப எனக்கு கிருபை செய்துள்ளோம். இப்போ அதாவது இவ்வளோ இன்ட்ரடக்ஷன் இதுக்கே தேவையில்லை, ஏன்னா பெரிய விஷயங்களை இனிமேல் தான் தேவன் நமக்கு பேச போகிறார். ஆனால் நம்ம அதை பேச வேண்டியது இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஸோ கர்த்தர் என்ன செய்கிறார், தேவன் பேசுகிற வார்த்தைகளை அங்கீகரிக்கக்கூடிய மனநிலையை பரிசுத்த ஆவியை நமக்கு தந்துருள்வாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தை உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷத்துக்குள்ள நுழையும் போது தேவன் சொன்ன வார்த்தையை கனெக்ட் பண்ணியே இந்த வருஷத்தில் எல்லா புதன்கிழமையும் நான் பேச விரும்புகிறேன். எல்லா புதன்கிழமையும் அந்த 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 தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த தேர்டு பார்ட் ஆஃப் அந்த வாரில் நான் காலை என்ன செய்கிறேன், வைக்கிறேன். எப்படி யோர்தானில் கால் வச்சப்போ பிரிஞ்சிச்சோ அப்படி தேவன் பூமியில் அந்த அந்த ஆஃப்டர் குருசிஃபிக்ஷன் அந்த கால் வைக்கும்போது உலகம் வேறு ஒரு ரூபத்துக்குள்ளாய் மாறுகிறது. எஸ், அதற்காகத்தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். சிருஷ்டியானது தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு பட்டு காத்திருக்கிறது. ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது, காத்திருக்கிறது. தேவ புத்திரர்கள் வந்தால் தான் இந்த உலகம் என்ன செய்யப்படும், மறுபடியும் தன்னுடைய பழைய நிலைமைக்கு திரும்பும். இந்த ஃபாலன் வேர்ல்டு, இந்த ஃபாலன் பேர்டன், இவைகள் நம்மை மதிமயக்கி வைத்திருக்கிறது. தேவன் தாமே அதிலிருந்து நம்மை விடுதலையாக்குவாராக. கர்த்தர் அதிலிருந்து நம்ம விடுதலையாக்குவாராக. இந்த இடத்துல நான் திடீர்னு இப்போ இந்த மாதிரி ஒரு பேண்ட் ஷர்ட்டில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் திடீர்னு இந்த அரச கட்டில் எம்ஜிஆர் ஒரு ட்ரெஸ்ஸை போடுறாரு பார்த்தீங்களா, அப்படியே பாவாடை மாதிரி போட்டு உள்ளே பேண்ட்டு போட்டு அந்த மாதிரி போட்டு நிற்கிறேன். என்னடா நல்லா இருந்தார், ஏன் இப்படி ஆகிட்டாரு அப்படின்னு நினைப்பீங்களே. ஆனால் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆனால் பிரசங்கமே உள்ள ஏன்னா பாதி ஏறும் பாதி, ஏன் இப்படி நல்லா தானே இருந்தார் இப்படி ஆகிட்டார், இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அன்றைக்கி பிரசங்கம் அடுத்த வாரம் அப்படியே வரேன், கொஞ்சம் நேரம் யோசிப்பீங்க, அப்புறம் செய்திக்குள்ளே வந்துடுங்க. 3வது வாரம் 4வது வாரம் 5வது வாரம் 6வது வாரம் வருஷம்குள்ளே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 6 மாதம். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி பார்ப்பீங்களா, யோவான் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் அந்த பாவடையை போட்டு அந்த ஒரு இதில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். 3ஆம் அதிகாரத்தை எடுப்போம்னா நீங்கள் ரொம்ப சீரியஸ் ஆகும். அப்படிதான் எடுப்பீங்க. என்ன சார்னா பழகிட்டீங்க, என்ன சார்னா பழகிட்டீங்க. இப்படி தான் பிசாசு உங்களை வியாதியை காட்டி, மரணத்தை காட்டி, பயத்தை காட்டி, கடனை காட்டி, தரித்திரத்தை காட்டி, இதுதான் உலகம், இதில் தான் நீ வாழ்ந்தாகணும், உலகம்னா இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி உங்களையும் என்னையும் வஞ்சித்து மதிமயக்கி வைத்திருக்கிறான். தட் இஸ் வால் கன்வின்ஸ்டு மைண்ட். அதனால் அத்தனை பேரும் அடிமையாக திரிகிறோம். அவன் சொன்னதை ஏன் கேட்குற எவனுமே
இல்லை. அப்ப இன்னும் இந்த அடிமைகள் புதிதாக புது உலகத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னு. அப்ப ஏன் என்கிற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. என் அன்புக்குரியவர்களே, God is the creator of this world. அங்கிருந்து வருவோம். தேவன் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். என்னுடைய கேள்வி, உங்களுடைய அத்தனை வெளிப்பாடுகளும், உங்களுடைய அத்தனை தரிசனங்களும், உங்கள் அத்தனை தீர்க்க தரிசனங்களும், உங்களுடைய அத்தனை கனவுகளும், உங்கள் அத்தனுடைய வெளிப்பாடுகளும் ஒரே ஒரு லென்ஸின் வழியாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். அந்த லென்ஸில் அது கரெக்டாக தெரிஞ்சாதான் அந்த தீர்க்க தரிசனம் சரி. அந்த லென்ஸில் அது கரெக்டாக தெரிஞ்சாதான் அந்த பிரசங்கம் சரி. அந்த லென்ஸில் கரெக்டாக தெரிஞ்சாதான் அந்த தரிசனம் சொப்பனம் எல்லாம் சரி. அந்த லென்ஸ் என்னன்னா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், தேவன் நல்லவர். இதுதான் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய வெளிப்பாடுகளிலே பிரம்மாண்டமான வெளிப்பாடு. நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவராயிருக்கிறார். இந்த வெளிப்பாடு பெற்றவனை இது ஸ்ட்ராங்காக அவங்க மனசில் இருந்துச்சுன்னா, வந்து நேற்று இரவு ஒரு தூதன் வந்தான், வந்து உனக்கு வியாதியை கொடுக்குறேன்னு சொன்னான் போது அது உள்ளே வராது. தூதனே வீட்டுக்கு வந்தாலும் யாருப்பா நீ, அவனை சங்கிலியை போட்டு கட்டி போடுறாங்க. இருந்த கொஞ்ச நேரத்தில் நான் வரேன், இல்லை நான் கிளம்புறேன். கிளம்பலாம் முடியாது, இடம் மாதிரி வந்திருக்கிற நீ என்று உட்கார வச்சு பேசிடுவீங்க நீங்க. ஏன்னா எனக்கு தெரியும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரே ஒரு விஷயத்தை உங்கள் இருதயம் ஆழமாய் ஆணியடித்தது போல பதித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், நல்லவர், நல்லவன் சொல்லிட்டு இப்போ உங்க சரீரத்திற்கு வியாதியை பாருங்க, 2 செகண்ட்ல இயேசு நாமத்தை கர்த்தர் நல்லவர். உங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, கர்த்தர் நல்லவர். என்னைக்கு கர்த்தருக்கும் நடந்துகிட்டு இருக்க சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்றத நீங்க கண்டுபிடிக்கிற இடத்துக்கு வரும்போது தான் உங்க மூளை அப்படி எந்திரிக்குது, அப்படி எந்திரிக்குது. சிலுவையில் பிசாசை கொன்னுட்டார்ல, சுயத்தை ஞானஸ்தானத்தில் அழிச்சிட்டார்ல, கொஞ்சம் அப்படி எந்திரிச்சு நிமிர்ந்து நில்லுங்க. அப்படி நிமிர்ந்த பிறகுதான் பாட்டு வரும், உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் பிறந்தது எனக்காக, அப்பா மடியை விரித்தார் எனக்காக. இதெல்லாம் கூணு நிமிர்ந்த பிறகுதான் உலகம் எனக்குன்னு தோணும். இப்போ இந்த வருஷத்தோடைய பாட்டம் என்னன்னா, உலகம் உன்னுடைய உலகம். இதைத்தான் திரும்ப திரும்ப கர்த்தர் பேசுறாரு. உலகம் ஓ உலகம்டா, டே நான் ரத்தம் சிந்தினது இதை வாங்கி உன் கையில் கொடுக்கறதுக்கு. அப்படியே ஓரமா வாழ்ந்துட்டு ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு மேலே வந்துடுறது கிடையாது. நீ பரலோகத்திற்கு வருவதற்கு கொஞ்சம் இருதயத்தை நல்லா பிடிச்சுக்காங்க. நீ பரலோகத்துக்கு வருவதற்கு ரத்தம் தேவையில்லை. சரி, தேவைன்னு வச்சா வச்சுக்கோங்க, அது செகண்டரி, அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா பஞ்சாயத்தை கூட்டாதீங்க. இப்போ என் நோக்கம் வேற. ஆனால் பூமியை பிசாசு கையிலேருந்து பிடுங்கிறதுக்கு தானே நான் இவ்வளோ வேலை பார்த்தேன். இன்னைக்கு நிறையா சர்ச்சு எஸ்கேப் பண்ணுறதுக்கே சொல்லித்தராங்க. அடியை எப்படி தடுக்கிறது ஒத்துக்கிட்டீங்களா? அம்புட்டு செய்தி கேளுங்க. விழுகிற அடியில் எப்படி தப்பிக்கிறது, பாவத்தை ஜெயிப்பது எப்படி. ஜெயிப்பது என்ன அர்த்தம்? ஜெயிப்பதுன்னா என்ன? ஒருத்தன் நிற்கிறான், அவனை அடின்னு அடித்து அவனை ஃப்ளாட் ஆகிட்டா தானே ஜெயிக்கிறேன்னு அர்த்தம். இவன் சொல்கிறான், அவன் அடிக்கிறப்ப ஓடிடு, அடி வாங்கி ஓடிடு, அதுதான் ஜெயிக்கிறதுன்றான். சரி சார், பாலிய இச்சைக்கு விலகி ஓடுங்க, ஒத்துக்கிறேன். வியாதிக்கு, வேதனைக்கு, அப்போ ஜெயம்ன்றதே இங்கே எஸ்கேப்பா இல்லை அவனை காலி விடுறதா? தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிப்பான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தேவன் உங்களை என்னையும் உலகத்தை ஜெயிப்பதற்கு வைத்திருக்கிறார். உலகத்தை ஜெயிச்சா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தை இரத்தத்தை சிந்தி ஜெயித்து நம்முடைய கரங்களில் தேவன் கொடுத்த பிறகும் வியாதியையும் வறுமையும் வேதனையும் ஏன் அழிக்காமல் இன்னும் வைத்திருக்கிறீர்கள்? இன்னும் அவனுடைய ராஜ்யம் நடக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை என்றால் அடித்து தகர்த்து வேறொரு நினைவு சின்னத்தை உருவாக்குங்கள். இந்த உலகமும் உன்னுடைய குடும்பமும் கிறிஸ்துவினால்
ஜெயிக்கப்பட்டதும் சம்பாதிக்கப்பட்டதும் உண்மை என்றால், தேவனுடைய ராஜ்யம் வீட்டில் இருக்கிறது உண்மை என்றால், அவனுடைய நினைவு சின்னம் என்கிற காய்ச்சலும் அவனுடைய நினைவு சின்னம் என்கிற பல்வலியும் தலைவலியும் ஓ வீட்டில் எதுக்கு இருக்குது? இயேசுவின் நாமத்திலே தகர்க்கப்படுவதாக. கரங்களை தட்டி எல்லாத்தையும் மாத்தினார். ஏன்னா என் ஆட்சி வந்து விட்டது என்பது உனக்கு என்ன செய்ய வேண்டும்? தங்கள் ஆட்சி வந்தோன்னு ஒரு வெறியாட்டம் ஆடுவாங்க பாருங்க, ஒரு வெறியாட்டம். நான் கேட்குறேன், உங்கள் ஆட்சி வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு தடவை கூட உங்கள் வெறியாட்டத்தை காணமே. ஆனால் அவருடைய வெறியாட்டம் ஆரம்பமாக இருக்கிறது யுகத்தில். அவருடைய ஆசீர்வாத வெறியாட்டம். ஆமென். பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய வெறியாட்டம்.